ஒரு உறவு ஆலோசகரா நிறைய தம்பதிகளை நான் சந்திக்கும் போது பாக்குறேன். அந்த அழகான குழப்பங்களை, அதாவது ஆரம்பகால உறவுமுறை மாற்றங்களை நம்ம எப்படி எதிர்கொள்றோம் அப்படிங்கறதுல தான் நம்ம உறவோட வெற்றியே இருக்கு. சரி, இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியலை இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமா புரிஞ்சுக்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். நிறைய இளம் தம்பதிகள் பயத்தோட என்கிட்ட வந்து கேக்குற முதல் கேள்வி இதுதான். எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வருது, எங்க உறவு முறிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு. ஆனா நான் அவங்க கிட்ட சொல்றது ஒண்ணுதான். நான் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட அடையாளத்துல இருந்து நாம் அப்படிங்கிற ஒரு கூட்டு வாழ்க்கைக்கு நாம மாறும்போது ஏற்படுற அந்த உரசல் ஒரு பிரேக்கப் கிடையாது. அந்த உரசல் முழுசா எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு சாதாரண உளவியல் செயல்முறை தான். இது உங்களை பயமுறுத்த வேண்டிய ஒன்றல்ல, மாறாக உங்களை பக்குவப்படுத்துற ஒரு அழகான மாற்றம். இந்த இடத்துல ஒரு அருமையான வாசகம் இருக்கு. இது ஒரு நெருக்கடி அல்ல, இது ஒரு அழைப்பு. இந்த வார்த்தைகள் எவ்வளவு ஆழமானதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க உறவுல ஏற்படுற சவால்களையும் முரண்பாடுகளையும் ஒரு எண்காடாவோ இல்ல தோல்வியாவோ நீங்க பார்க்கவே தேவையில்ல. மாறாக உங்க துணையோட இன்னும் ஆழமா வளர்றதுக்கும் ஒருத்தர் இன்னும் சிறப்பா புரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு அற்புதமான அழைப்பாவே இதை நீங்க எடுத்துக்கணும். சரி, இந்த சண்டைகளுக்கு பின்னாடி நம்ம கண்ணுக்கு தெரியாம வேலை செய்யற அந்த மறைமுகமான விஷயங்கள் என்னென்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாமா? நம்ம அன்றாட விவாதங்களை உண்மையாவே ஏக்குற அந்த விஷயங்களை இப்போ நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறோம். நீங்க ஸ்ட்ரெஸ் ஸ்பில்லோவர் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிஜமா சொல்லணும்னா நம்ம தினசரி வாழ்க்கையில ரொம்ப சுவாரஸ்யமா நடக்கிற ஒரு உளவியல் நிகழ்வு இது. அதாவது நம்ம வெளியுலகத்துல சந்திக்கிற மன அழுத்தங்கள் நம்ம உறவுக்குள்ள கசீறது. ஒரு பக்கம் ஆஃபீஸ் டென்ஷன், இன்னொரு பக்கம் பொருளாதார நெருக்கடின்னு நிறைய அழுத்தங்கள் நமக்கு இருக்கும். அந்த வெளியுலக பிரஷர் தவிர்க்கவே முடியாம நம்ம வீட்டுக்குள்ளேயும் வந்து நம்ம துணையுடனான உறவை எப்படி மெதுவா பாதிக்குதுன்னு பல நேரங்கள்ல நம்ம கவனிக்க தவற விட்டுடுறோம். இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஒரு நாள் சாயங்காலம் நீங்க உங்க துணை கிட்ட சிங்க்ல கிடக்கிற கழுவாத பாத்திரங்களை பத்தி ரொம்ப கோபமா சண்டை போடுறீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த பாத்திரங்கள் தான் பிரச்சனைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது ஒரு மேலோட்டமான சண்டை மட்டும்தான். உண்மையான பிரச்சனை என்ன தெரியுமா? அன்னிக்கு நாள் முழுக்க உங்க ஆபீஸ்ல நடந்த வேலை பழுவால நீங்க ரொம்ப சோர்வடைஞ்சு பிரஷர்ல இருக்கிறது தான் அந்த சண்டைக்கு உண்மையான காரணம். இது தெரியாம நாம எப்பவுமே மேலோட்டமான விஷயங்களுக்கே முருட்டிக்கிட்டு இருப்போம். இப்போ நம்மளோட சின்ன வயசுல இருந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரும். ஜான் பவுல்பி அப்படிங்கிறவரோட அட்டாச்மெண்ட் தியோரி, அதாவது இணைப்பு கோட்பாட பத்தி பேசுவோம். இது தெரிஞ்சா நம்ம பயங்களையும் அன்பையும் நாம எப்படி கையாள்றோம்னு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பொதுவா மனிதர்கள் உணர்வுபூர்வமா மத்தவங்களோட இணையறத 4 வகையா பிரிக்கலாம். பாதுகாப்பானது, கவலை கலந்தது, விலகி போறது மற்றும் பயந்து விலகிறது. நம்ம குழந்தை பருவத்துல நமக்கு கிடைச்ச உணர்ச்சி பூர்வமான அனுபவங்கள் தான் பிற்காலத்துல நம்ம துணைகிட்ட நம்ம எப்படி அன்பை தேடுறோம் அப்படிங்கறத முடிவு செய்யுது. ஒரு சண்டை வரும்போது நீங்களும் உங்க துணையும் ஏன் நேர் எதிரான திசைகள்ல பயணிக்கிறீங்க அப்படிங்கறதுக்கான அடிப்படை காரணமே உங்க 2 பேரோட இந்த இணைப்பு முறைகள் வேற வேறையா இருக்கிறது தான். குறிப்பா இந்த கவலை மற்றும் தவிர்ப்பு சுழற்சியை கவனிச்சு பாருங்க. இது ரொம்பவே காமனான ஒண்ணு. ஒரு சண்டை நடக்கும்போது கவலை, அதாவது ஆங்ஷியஸ் குணம் கொண்ட துணை அன்பை உறுதிப்படுத்திக்க பயந்து போய் பக்கத்துல வருவாங்க. அதே சமயம் அவாய்டன்ட், அதாவது தவிர்க்கும் குணம் கொண்ட துணை தங்களை பாதுகாத்துக்க ஸ்பேஸ் வேணும்னு விலகி போவாங்க. ஒருத்தர் நெருங்கி வர்றதும் இன்னொருத்தர் விலகி போறதும் 2 பேரோட ஆழ்ந்த பயங்களையும் தூண்டிவிட்டு அங்க ஒரு பெரிய வலி மிகுந்த சுழற்சியே உருவாக்கிடுது. இத கேட்டுட்டு அவ்ளோதானா நம்ம உறவு அப்படின்னு நீங்க கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். இந்த இணைப்பு முறைகள் அப்படிங்கிறது நம்ம தலையெழுத்தோ இல்லனா மாத்தவே முடியாத விதியோ கெடவே கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகள் பத்தின சுய விழிப்புணர்வும் அந்த உறவுக்காக நீங்க தொடர்ந்து போடுற எஃபர்ட்டும் இருந்தா போதும். எந்த ஒரு உறவையும் காலப்போக்குல உணர்ச்சிகரமான காயங்களை ஆற்றக்கூடிய ஒரு குணப்படுத்தும் மருந்தா கண்டிப்பா மாத்த முடியும். உறவுல சண்டை வர்றது தப்பே இல்லங்க. அந்த சண்டைய நாம எப்படி அணுகுறோம் அப்படிங்கறதுல தான் விஷயமே இருக்கு. முரண்பாடுகளை கையாள்றதுக்கான அந்த புதிய அணுகுமுறை என்னன்னு இப்ப பார்க்கலாம். இங்க நாம ஒரு ரொம்ப முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கறது நாம உட்கார்ந்து பேசி சரி பண்ணிரலாம். ஆனா நிரந்தரமான ஆளுமை வேறுபாடுகள் அப்படிங்கறது 2 பேரோட அடிப்படை குணங்கள் மற்றும் லைஃப் வேல்யூஸ்ல இருக்கிற இடைவெளி. இத உங்களால தீர்க்கவே முடியாது. ஆனா பரஸ்பர மரியாதையோட இதை எப்படி பேலன்ஸ் பண்ணி நிர்வகிக்கிறதுன்னு நாம கத்துக்கலாம். இது தெரிஞ்சா உங்க உறவுல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படும்.
இங்க ஒரு ஆச்சரியமான உண்மைய சொல்லட்டுமா? 69%. ஜான் காட்மன் அப்படிங்கிற ஆய்வாளர் ஒரு வியப்பூட்டும் கண்டுபிடிப்ப வெளியிட்டிருக்காரு. கணவன் மனைவிக்குள்ள வர பிரச்சனைகள்ல 69% பிரச்சனைகள் உண்மையில தீர்க்கக்கூடியவையே கிடையாதாம். அவை எல்லாமே நிரந்தரமான ஆளுமை வேறுபாடுகள் தானாம். இது கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படியானால் நம்ம இலக்கு என்னவா இருக்கணும்? எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது நம்ம இலக்கு கிடையாது. மாறாக, உங்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசங்களை ஒருத்தர் காயப்படுத்திக்காம ரொம்ப அழகா ஏற்றுக்கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிய வைக்கிறது தான் உண்மையான உறவுமுறை மாற்றம். அந்த வேறுபாடுகளை ஒரு நிரந்தரமான காயமா மாற விடாம கனிவோடு பாத்துக்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, பிரச்சனைகளை பத்தி நிறைய பேசிட்டோம். இதையெல்லாம் தாண்டி நம்ம உறவை எப்படி சூப்பரா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது, எப்படி ஒரு பாதுகாப்பான உணர்வை உருவாக்குறதுன்னு சில பிராக்டிக்கலான விஷயங்களை இப்ப பார்க்கலாம். இந்த வாராந்திர 15 நிமிட வழக்கத்தை உங்க உறவுல கட்டாயம் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு 15 நிமிஷம் உங்க துணைக்காக ஒதுக்குங்க. உங்க துணை செஞ்ச ஒரு நல்ல விஷயத்த மனசார பாராட்டுங்க. நீங்க ஃபேஸ் பண்ண ஒரு கஷ்டத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. அப்புறம் வர்ற வாரத்துக்கான உங்க பாசிட்டிவ் நம்பிக்கையை பரிமாறிக்கோங்க. இதுல ரூல் என்ன தெரியுமா? பதிலடி கொடுக்கணும்னு கேட்காம உங்க துணையோட மனசை புரிஞ்சுக்கணும்னு கேட்க பழகுங்க. இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கம்யூனிகேஷன் டூல். அடுத்து, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் அப்படிங்கிற இந்த உறவுக்குள்ள நான் அப்படிங்கிற உங்க தனிப்பட்ட அடையாளத்தை தயவு செஞ்சு இழந்துடாதீங்க. உங்க நண்பர்களோட நேரம் செலவிடுறது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறது அப்படிங்கிறது சுயநலமே கிடையாது. அதுதான் ஒரு உறவு ரொம்ப வருஷத்துக்கு ஸ்ட்ராங்கா நிலைத்திருப்பதற்கான சீக்ரெட். முழுமையான 2 தனி மனிதர்கள் சேர்ந்தாதான் ஒரு ஹெல்த்தியான முழுமையான உறவு உருவாகும். பிரபல உளவியலாளர் விக்டர் பிராங்கில் ஒரு அருமையான விஷயம் சொல்றாரு. அர்த்தம் என்பதே மனிதனை இயக்கும் ஆழமான சக்தியாகும் அப்படின்னு. வெறும் பேச்சால மட்டும் ஒரு உறவு நிலைச்சு நிக்காதுங்க. தங்களுக்கான பொதுவான அர்த்தங்கள், குடும்ப சடங்குகள் மற்றும் மரபுகளை யார் 2 பேரும் சேர்ந்து உருவாக்குறாங்களோ அவங்களோட உறவு தான் எவ்ளோ பெரிய புயல் வந்தாலும் காலத்தை வென்று நிக்கும். இறுதியா நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான். உளவியல் ரீதியா ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போறது அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்து முழிற விஷயம் இல்ல. அது ஒரு வாழ்நாள் முழுவதுமான தினசரி அர்ப்பணிப்பு. நீங்க தேர்ந்தெடுத்த நபரோட இணைந்து வாழறது ஒரு அழகான பயணம். அந்த பயணத்துல காதல் அப்படிங்கிறது ஒரு தினசரி பயிற்சியா தொடங்கி காலப்போக்குல அதுவே ஒரு அழகிய கலையா மாறிடுது.